யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே வந்த பொழுது அநேக யுத்தங்களை அவர்கள் கண்டார்கள். வருகிற வழியிலே, கானானுக்குள் வருகிற வழியிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தேசத்திற்குள்ளே அவர்கள் நுழைந்து வர வேண்டியதாய் இருந்தது. அந்த நேரங்களில் அவர்களுக்கு யுத்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் எல்லாவற்றையும் ஓய பண்ணினார். எல்லா யுத்தங்கள் ஓய்ந்திருந்தது, தேசம் அமைதலாய் இருந்தது என்று சொல்லியிருக்கிறது. உனக்கும் கூட குடும்பத்தில் எத்தனையோ யுத்தம், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள், போராட்டங்கள், அது ஒரு யுத்தத்தை போல ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கும். பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்வதில்லை, பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்வதில்லை. இப்படி உறவுகளால், பிள்ளைகளால், குடும்பங்களால், கணவனால் எத்தனையோ யுத்தம். எல்லாம் ஓய்ந்தது. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதியாயிருந்தது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை